வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோவில் நாம் காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போது இந்த காலிஃப்ளவர் பக்கோடாக்கு நம்ம மாவு ரெடி பண்ண போகிறோம், கோட்டிங். அதுக்கு ஃபஸ்ட் நான் ஒரு காலிஃப்ளவரை கொதிக்கிற வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் மஞ்சள் தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இனி இதில் ஒரு 5 பல்லு பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். அப்புறம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கூடிய இஞ்சி சேர்த்துக்கலாம். அப்புறம் நட்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் சால்ட், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இவ்வளோ சேர்த்துக்கலாம். இது கூடால இதில் தக்காளியை நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இவ்வளோத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இனி இதில் இந்த சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவுல் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பத்தாது, அதனால் நான் இன்னொரு பவுல் எடுத்துக்கேன். அதில் இதை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் 1/2 கப்பை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இனி இதில் ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடால ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். இதுதான் இந்த பக்கோடாவோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டே. இவ்வளோத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி இதில் வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி பக்கோடா போடக்கூடிய பக்குவத்துக்கு இருக்கட்டும். இப்போ நமக்கு பக்கோடா மாவு ரெடி ஆயாச்சு. இதை இனி ஃப்ரை பண்ணிடலாம். இப்போது பாத்திரத்தில் நம்ம ஆயில் வச்சு, ஆயில் சூடாகிட்டே இருக்குது. இதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கத கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம பக்கோடா ரெடி பண்ணுறது போடுற மாதிரி போடலாம். குட்டி குட்டி பீசஸாக போடணும். இப்போ இதை பக்கம் மாற்றி எடுத்துக்கலாம்.
இப்போ நமக்கு நல்லா ஃப்ரை ஆகியாச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், பக்கோடா கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். இல்லை எனக்கு லைட் கலர் போதும்னா நீங்கள் லைட் கலர்லேயே எடுக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து காலிஃப்ளவர் வெந்நீரில் போட்டு வச்சுருந்ததுனால ரொம்ப வேக வைக்கணும்னு இல்லை. பாருங்கள், நம்மளோட பக்கோடா சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.